Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம கம்பெனி லாவோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா டைரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க யார், அவங்களில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸு, இந்த மாதிரி நமக்கு நிறைய நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் டைரக்டர்ஸ்னால் யார், அதோட இம்பார்ட்டண்ட் பேசிக் ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைரக்டர் அப்படிங்கிறவங்கள யார் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு கேட்டால் போர்டுனா என்ன, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். பிஓடி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் ஒரு பேனல் இருப்பாங்க. ஒரு பேனல்னால் ஒரு குரூப் கமிட்டி மாதிரி இருப்பாங்க. ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு கம்பெனிக்கான இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எதுனாலும், ஒரு கம்பெனி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அப்புறம் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணலாமா வேணாமா, இந்த மாதிரி முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற பர்சனுக்கு பேர் தான் டைரக்டர். இந்த டைரக்டர் யார் டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி இண்டிவிஜுவல்ஸ். ஒரு கம்பெனியோ ஃபேர்மோ வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டர் ஆக முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், ஒரு தனிப்பட்ட மனுஷன், அவன் மட்டும்தான் வந்து ஒரு கம்பெனியோட டைரக்டராக அப்பாயிண்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் ஒரு கம்பெனிக்கு மினிமம் எத்தனை நம்ம டைரக்டர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் டைரக்டர். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு கம்பெனிக்கு மினிமம் எத்தனை டைரக்டர். பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 3 டைரக்டரு, அப்புறம் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் மினிமம் 2 டைரக்டர், அப்புறம் 1 person கம்பெனியாக இருந்தால் மினிமம் 1 டைரக்டர். இது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, 1 person சொல்லிட்டாங்க, ஸோ 1 டைரக்டர் தான் இருந்தாகணும். இதுதான் மினிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர். பப்ளிக்கு 3, ப்ரைவேட்டுக்கு 2, 1 personக்கு 1. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைரக்டர்னால் 15. ஒரு கம்பெனிக்கு மினிமம் 3, 2, 1ன்னு பார்த்தோம். இது வந்து எல்லா டைப் ஆஃப் கம்பெனிக்கும் காமன். மேக்ஸிமம் ஒரு கம்பெனியில் 15 டைரக்டருக்கு மேலே இருக்க முடியாது. மேக்ஸிமம் எப்போவுமே 15 தான். ஆனால் அதை விட அதிகமாக ஆயிக்கலாம். எப்போனா ஸ்பெஷல் ரெசல்யூஷன், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். ஸ்பெஷல் ரெசல்யூஷன்னா என்ன, ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த 15 டைரக்டர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். 20, 30, அது வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷனில் என்ன சொல்கிறாங்க அதை பொறுத்து இன்னும் எவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்பெஷல் ரெசல்யூஷன் மூலமாக நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து இந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் கம்பெனிக்கு ஒரு மேண்டேட்ரி ரெக்குயர்மெண்ட் இருக்குது. கம்பெனிக்கான மேண்டேட்ரி ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா என்ன, கம்பெனி வந்து இந்த விஷயத்தை கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து கம்பெனிக்கான மேண்டேட்ரி ரெக்குயர்மெண்ட். என்னென்னா, ஒரு உமன் டைரக்டர், ஒரு கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது சில கண்டிஷன்ஸ் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். அந்த ஒரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்துச்சுன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே, எந்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளேனா, கம்பெனி ஆரம்பித்த டேட்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு உமன் டைரக்டர் கம்பல்சரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். மினிமம் ஒரு உமன் டைரக்டர் கம்பல்சரியாக இருக்கணும். அது போக ஒரு ரெசிடென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம இன்கம் டேக்ஸில் படிச்சிருக்கோம். 182 நாள் மினிமம் இருக்கணும், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டு படித்தோம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைரக்டர், ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அந்த கம்பெனி கம்பல்சரியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் வந்து கம்பெனிக்கான மேண்டேட்ரி ரெக்குயர்மெண்ட். ஒரு உமன் டைரக்டர் கம்பல்சரி, அப்புறம் ஒரு ரெசிடென்ட் டைரக்டர் கம்பல்சரி. நெக்ஸ்ட் என்னென்னா, டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்னால் டைரக்டரில் என்னென்ன டைப்ஸ் இருக்காங்க. உமன் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நாமினி டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், ஹோல் டைம் டைரக்டர், ஃபஸ்ட்டு டைரக்டர், அடிஷ்னல் டைரக்டர், ஆல்டர்னேட் டைரக்டர். இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர். உமன் டைரக்டர் நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போதைக்கு மேலோட்டமாக நான் சொல்லிடுறேன். உமன் டைரக்டர்னால் ஒரு லேடி வந்து டைரக்டராக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு பேர் தான் உமன் டைரக்டர். இண்டிபெண்டன்ட் டைரக்டர் அப்படின்னா அந்த டைரக்டருக்கும் கம்பெனிக்கும் சில பர்டிகுலர் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இருக்காமல் இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். நாமினி டைரக்டர்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணியிருக்காங்க, இல்லை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நாமினேட் பண்ணுறாங்கன்னா அந்த டைரக்டருக்கு பேர் தான் நாமினி டைரக்டர். மேனேஜிங் டைரக்டர்னால் கம்பெனியோட எல்லா அஃபேர்ஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸையும் மெயின்டைன் பண்ணுற ஆளுக்கு பேர் மேனேஜிங் டைரக்டர். ஹோல் டைம் டைரக்டர்னால் ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்ட், மொத்தமாக அந்த கம்பெனியோட ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாயி, பெர்மனன்ட் ஸ்டாஃபுங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு பேர் தான் ஹோல் டைம் டைரக்டர். ஃபஸ்ட்டு டைரக்டர்னால் இந்த டைரக்டர் தான் முத கம்பெனி ஆரம்பித்த புதுசில் இருந்த ஒரே டைரக்டர்னு சொன்னால் அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டைரக்டர். அடிஷ்னல் டைரக்டர், ஆல்டர்னேட் டைரக்டர் வந்து கொஞ்சம் நம்ம பாயிண்ட்ஸ் கிளியராக கவனிக்கணும். ஸோ நான் இதை வந்து உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.